இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ட்ராப் டவுன் அண்ட் சப் ட்ராப் டவுன் எப்படி டைனமிக்காக க்ரியேட் பண்ணுறது, ட்ராப் டவுனை பேஸ் பண்ணி டேட்டாவை எப்படி ஃபில்டர் பண்ணுறது, அந்த ஃபில்டரான டேட்டாஸில் எப்படி கண்டிஷன் ஆஃப் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணுறதுன்னு கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக நான் ஒரு சில சாம்பிள் டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த டேட்டா வந்து டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது நார்மல் டேபிளாக இருக்குது. இப்போது இது டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஏ அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு இன்செர்ட்குள்ளே போங்க. இன்செர்ட்குள்ளே போனோடனே டேபிள் இருக்கும். இதோட ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா டேபிள் கேட்கும். ஃபஸ்ட்டு காலம் வந்து ஹெட்டராக யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இது டிஃபால்ட்டாக இது டிக்கில் தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த லுக் அண்ட் இது வந்து ஃபீல் குட்டாக இல்லைன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நார்மல் இதாக மாற்றிக்கோங்க. டேபிள் நேம் உங்களுக்கு வேணும்னா கொடுத்துக்கோங்க. டேபிள் நேம் டிபார்ட்மெண்ட் DEPT டாட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். மேனிட்ரி இல்லை, ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு வேணால் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்ரிதிங் ஒரு புது ஷீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நேம் இட் அஸ் டேட்டா லிங்க். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு ஷீட்டில் வந்துட்டு இதுதான் ஃபில்டர் டேட்டா. ஓகேங்களா? நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோன்னா டிபார்ட்மெண்ட் அண்டு ஜாப் டைட்டில். காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் காப்பி பண்ணிக்கிட்டு அடுத்த ஷீட்டுக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் அப் பேஜ் ஆர் டவுன் பேஜ். டிபார்ட்மெண்ட்டும் ஜாப் டைட்டில் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஃபில்டர் ஷீட்டுக்கு போயிட்டு அது ரெண்டுத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் ஃபார் ஸ்பெஷல் பேஸ்ட் கண்ட்ரோல் ஆல்ட் வி. வேல்யூஸ் கொடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்போர்ட் கொடுத்துக்கிறேன். ட்ரான்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் வேணும், அதுக்கப்புறம் இது வேணும். அதுக்கப்புறமா இந்த டேட்டா லிங்க் ஷீட் போங்க. இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா இதைய யூனிக் வேல்யூ எடுத்துக்கிட்டு இங்கே வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அதே தான் ட்ரான்ஸ்ஃபார்மர் இ. ஓகேங்களா? இங்கே டிபார்ட்மெண்ட் யூனிக் UNIQUE யூனிக்குள்ளே போகிறீங்க. டேப் எடுத்துறீங்க. எஃப்எக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஷீட்டுக்கு போங்க. இங்கே டிபார்ட்மெண்ட். இங்கே DFD கொடுக்குறத விட நீங்கள் வந்துட்டு இப்படி வேணால் கொடுத்துக்கலாம். டிபார்ட்மெண்ட் டாட் இது எதுலேருந்து செலக்ட் பண்ணணுன்னா இந்த ஹெட்டரை விட்டுட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணணும். அப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. இங்கே யூனிக் வேல்யூஸ் வந்துடும். இப்போது ஃபில்டர் டேட்டாவுக்கு போயிட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணி டேட்டாக்குள்ளே போங்க. டெக்ஸ்ட் டேட்டா டூல். டேட்டா டூலுக்குள்ளே டேட்டா வேலிடேஷன் எனி வேல்யூன்ற இடத்துல லிஸ்ட்டு கொடுங்க. லிஸ்ட்டு கொடுத்துட்டு சோர்ஸ் எங்கன்னு கேட்குது. இந்த இடத்துல சோர்ஸ் கொடுத்துட்டு ஆஷ் சிம்பிள் கொடுக்கணும். மறந்துடாதீங்க, இந்த ஆஷ் சிம்பிள் முக்கியம். இல்லைன்னா இந்த ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் வரும், ஃபுல்லாக வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே எல்லாமே வந்துடுச்சு. இப்போது அடுத்தது அதை டிபெண்ட் பண்ணி இந்த மார்க்கெட்டிங்கை டிபெண்ட் பண்ணி நம்மளுக்கு ஜாப் டைட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து மார்க்கெட்டிங் கொடுத்தா இங்கே என்னென்ன இருக்குது, அனலிட்டிக்ஸ், டைரக்டர், மேனேஜர், இது மட்டும் நம்மளுக்கு காட்டும். அப்படி காட்டணுன்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே போயிட்டு ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபில்டரை கொடுக்குறீங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளுக்கு எந்த வேல்யூ ஃபில்டர் ஆகணும், இந்த வேல்யூ நம்மளுக்கு வேணும். அப்போது இந்த வேல்யூ கொடுத்துருவோம். CC. எதுக்கு நான் CC கொடுக்குறேன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம எதாவது கீழே ஆட் பண்ணால் அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். அதுக்காக நான் CC கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கண்டிஷன். என்ன கண்டிஷன் நம்மளுக்கு இந்த இடத்துல கண்டிஷன் வந்து இந்த காலமை இஸ் ஈக்குவல் டு இங்கே CC கொடுத்தா நம்ம இங்கே DFD தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே C15 to C25னா இங்கே D15 to D25 அந்த இதில் தான் ரெண்டு ரேஞ்சும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டாக இருக்கும். இப்போது இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் கண்டிஷன். ஓகே,
இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். சப்போஸ் அந்த வேல்யூ இதாக இருந்துச்சுன்னா எனக்கு எம்டி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தோன்னே இங்கே செட் ஆஃப் வேல்யூ வந்துருச்சு. இங்கே நிறைய டூப்ளிகேட்ஸ் பார்க்கலாம் நீங்கள். இந்த டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், யூனிக் அப்படின்னு கொடுக்குறோம். டேப் கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அரே கேட்குது. அரே வந்துட்டு இது ஃபுல்லாகவே இதுதான். ஜஸ்ட்டு க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா யூனிக் வேல்யூ வந்துடும். இப்போ எனக்கு வந்துட்டு இதில் A to Z ஆர்டரில் வேணும் அப்படின்ற பட்சத்தில் SORT ஷார்ட் அரே, இது ஃபுல்லாகவே அரே தான். அதுக்கப்புறம் இங்கே கொடுத்தாலும் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக அதுவே 1ன்னு எடுத்துக்கும். திரும்பவும் கம்மா கொடுக்குறீங்க. கம்மா கொடுத்தோன்னே ஆர்டர், எந்த ஆர்டரில் வேணும், அசெண்டிங்காக டிசைனிங்கா. அசெண்டிங்னா 1, டிசைனிங்னா -1. நம்மளுக்கு இந்த கேஸில் அசெண்டிங். ஜஸ்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறீங்க. ஏலேருந்து கரெக்டாக இதாகிடுச்சு. அதே இதுதான் இங்கேயும். எனக்கு இதை வந்து ஸ்லாட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னா ஸ்லாட் ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் டேப் அடிக்கிறீங்க, இங்கே வரீங்க, இங்கே ஒன்று வேணால் கொடுத்துருவோம். 1 இந்த சென்ஸ் அது வந்து ஃபஸ்ட்டு காலத்தை ரெஃபர் பண்ணாது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் அசெண்டிங் ஆர்டரில் வேணும் எனக்கு, ஜஸ்ட் என்டர் கொடுக்குறீங்க, அசெண்டிங் ஆர்டரில் வந்துடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல ஃபில்டரை ரிமூவ் பண்ணுறேன். ஃபில்டர் இதை நான் டெலீட் பண்ணிட்டேன், டெஸ்டிங்ன்றது. அப்போ பார்த்தீங்கன்னா டைனமிக்காக இங்கேயும் ரிமூவ் ஆகிடும், இந்த இடத்துலையும். இங்கே நம்ம என்ன டேட்டா இது பண்ணமோ அதே மாதிரி தான் டேட்டா வேலிடேஷனுக்குள்ளே போகிறோம், லிஸ்ட்டுக்கு போகிறோம், சோர்ஸுக்கு போகிறோம். சோர்ஸை இந்த இடத்துல லிங்க் பண்ணுறோம். அப்புறம் மறந்துடக்கூடாது, ஹேஷ்க்கு கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த ஹேஷ் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த இடத்துல ஒரே ஒரு ஃபார்முலா தான் வச்சுருக்கோம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இல்லை. அதனால் அது என்ன கன்சிடர் பண்ணிக்கணும், ஹேஷு அது ஃபுல் காலத்தையும் கன்சிடர் பண்ணிக்க. நீங்கள் ஹேஷ் கொடுக்காம விட்டிங்கன்னா அது ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் கன்சிடர் பண்ணிக்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த டேட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதை டிபெண்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மேனுவலாக நம்ம வந்து ஃபில்டர் போட்டுட்ருக்கோம். இங்கே போயிட்டு இதை ஃபில்டர் பண்ணி இதில் எனக்கு டைரக்ட் அப்படின்னா இந்த மாதிரி மேனுவலாக வரும். இப்போ நம்ம இதை வந்து ஜஸ்ட்டு ஃபில்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ண போகிறோம். இங்கே வந்துட்டு ஜஸ்ட்டு ஹெட்டரை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு ஃபில்டர் கொடுக்குறீங்க. டேபிள் அரே வந்துட்டு இது ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு டேபிளில் வந்துடும். எப்பயுமே கொடுக்கும்போது A to L அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கம்மா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே கண்டிஷன் கொடுக்குறோம். இந்த இடத்துல என்னென்னா 2 கண்டிஷன் கொடுக்குறோம். ஒன்று வந்து டிபார்ட்மெண்ட், இன்னொன்று வந்து ஜாப் டைட்டில். இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் D கொடுத்துட்டு இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம 2வது கண்டிஷன் கொடுக்கறதுனால இங்கே வந்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்கணும், இங்கே க்ளோஸ் ப்ராக்கெட். அதுக்கப்புறம் இங்கே அண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். அண்டுனா ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும். ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் கொடுக்குறீங்க, ஆர் லாஜிக் வருதுன்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு இன்னொரு லாஜிக் இங்கே இருக்குது. அப்போ அதுக்கு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே போங்க. ஜாப் டைட்டில் எப்பயுமே நான் இங்கே D கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே CFC. இங்கே ஏன் D CFC கொடுத்துருக்கேன்னா இங்கே A கொடுத்துருக்கேன். நான் இங்கே ஒரு ரேஞ்சை செட் பண்ணல. ரேஞ்சுனா A1 to L20 அந்த மாதிரி எந்த ரேஞ்சும் செட் பண்ணல. நம்ம ஈஸியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது CFC எதை ஈக்குவலாக இருக்கணும்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், ஓகேங்களா? அப்புறம் சப்போஸ் இந்த வேல்யூ எதுவுமே எம்டியாக இருந்துச்சுன்னா, எந்த வேல்யூவும் இல்லை அப்படின்னும் போது எனக்கு வந்து நல் கொடுத்துரு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, செட் ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். HR வைக்கிறேன். இங்கே வந்துட்டு மேனேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் HR டீமில் இருக்கிற எல்லா மேனேஜர்ஸும் இங்கே இருக்காங்க. இங்கே பாருங்கள், மேனேஜர்ஸ் இருக்காங்க, ஃபுல்லாக மேனேஜர்ஸ், HRs. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் இதை கொடுத்துட்டு அடுத்து அதில் பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் யாருமே இல்லை. அப்போ இந்த செகண்டில் இங்கே எனக்கு ஒரு எரர் வரணும். என்னென்னா ப்ளீஸ் செலக்ட் த கரெக்ட் வேல்யூ. அப்போது நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் this one is equal to empty-னா எனக்கு வந்து ப்ளீஸ் select the correct department and job அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போது இங்கே எந்த வேல்யூவும் வரல. நம்ம ஏன்னா இன்ஜினியரிங்கில் மேனேஜர்ன்ற ஒரு கேட்டகரியே இல்லை, அதனால தான் அந்த மாதிரி எரர் இருக்குது. இப்போ டைரெக்டாக இப்போது இங்கே இது வந்துடுச்சு, இந்த எரர் போயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு
ஃபீல்டு மேனேஜர் ஹெச்ஆரில் வைக்கிறேன். இங்கே பாருங்கள் ப்ளீஸ் செலக்ட். அப்போது நம்ம இந்த கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெட் கலரில் வச்சுட்டு இட்டால் பேஸில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோன்னா இது ஓகே. இப்போ எனக்கு இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்டர்ஸ் வேணும் அப்படின்னும் போது நான் ஃபஸ்ட்டு கிரிட் லைன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். கிரிட் லைன்ஸ்ன்றது எந்த இல்லை, இந்த பேக்ரவுண்டில் சின்ன சின்ன க்ரே கலரில் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கிரிட் லைன்ஸ். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா கிரிட் லைன்ஸ்குள்ளே போயிட்டு இதை ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு இப்போ பார்டர்ஸ் வேணும். பார்டர்ஸ் வேணும்னா இப்போ எனக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக லைன் ஆகணும். நான் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி இங்கே டபுள் கிளிக் பண்ணுறேன், ப்ராப்பராக அலைன் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு பார்டர்ஸ் வேணும்னா அது கண்டிஷனர் ஃபார்மேட்டிங்குள்ளே போகிறோம். கண்டிஷனர் ஃபார்மேட்டிங், மேனேஜ் ரூல்ஸ், நியூ ரூல்ஸ் கொடுக்குறோம். யூஸ் த ஃபார்முலா டு டிஃபைன் த செல் டு த ஃபார்மேட். என்னென்னா செல்லோட இதை வந்து இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி வர சொல்கிறோம், அவ்வளோதான். இப்போ எனக்கு இங்கே வேல்யூஸ் இருந்துச்சுன்னா எனக்கு பார்டர்ஸ் வேணும். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா எஃப் ஆஃப் கியூ செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போனா இந்த இடத்துல வந்து F1 தான் நான் செலக்ட் பண்ணணும். இப்போ எனக்கு இதை டிபெண்ட் பண்ணி இது ஃபுல்லாகவே பார்டர்ஸ் வேணும். அப்போது இந்த ஸ்டார் சிம்பிளை, இந்த டாலர் சிம்பிளை ரிமூவ் பண்ணிவிட்டு நாட் ஈக்குவல் டு இது இல்லைன்னா எனக்கு பார்டர்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்ற ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். இங்கே வேல்யூ இங்கே பாருங்கள் எஃப் ஆஃப் கியூ இருக்குது, இங்கே F1 இருக்குது. மேக் ஷூர் இந்த நம்பர்ஸ் மாறிச்சுன்னா நம்மளுக்கு இது தப்பாக வரும். இப்போது ஓகே கரெக்டாக இருக்குது. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் வேறு எதாவது கொடுத்தா எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பார்டர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ எனக்கு மேனேஜர்ஸ் கொடுத்துட்டு மார்க்கெட்டிங்கில் கொடுக்குறேன் இருக்காங்க. ஏதோ ஒரு இன்ஜினியரிங்கில் மேனேஜரே இல்லை, அதனால் காட்டல. இப்போ எல்லாமே ஓகே. எனக்கு இந்த ஹெட்டர் கூட வரக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஒரு லாஜிக் அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். மேனேஜ் ரூல்ஸ்க்கு போகிறோம், அதே நியூ ரூல்ஸ்க்கு போகிறோம், யூஸ் த ஃபார்மேட் இங்கே போகிறோம். இங்கே போயிட்டு எனக்கு இங்கே வேல்யூஸ் இங்கே எம்டியாக இருந்துச்சுன்னா எனக்கு அப்படியே விட்டுரு. இல்லாத பட்சத்துக்கு பார்டர் கலரை எடுத்துருங்க, ஒயிட்டுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இங்கேயும் ஒயிட் அப்ளை பண்ணுங்கள். ஃபார்மேட்குள்ளே வந்துட்டு ஒயிட் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா பேக்ரவுண்ட் நம்ம ஒயிட்டு தான் கொடுத்துருக்கோம். இங்கே அப்ளை கொடுத்தீங்கன்னா போயிடும். என்ன லாஜிக்னா இங்கே வேல்யூஸ் இருக்கும், இங்கே எனக்கு இது வந்துச்சுன்னா இங்கேயும் எனக்கு ஒயிட் கொடுத்துரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே மாற்றுறேன், நீங்கள் பார்க்கலாம் வேல்யூஸு. இப்போது நான் இதை கலர் சேஞ்ச் பண்ணுறேன், ப்ளூ கலர். அதே மாதிரி இதையும் ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். இது ஃபுல்லாக ட்ராப் டவுன் தான். அடுத்ததாக இதில் இன்னொரு கண்டிஷன் நான் அப்ளை பண்ண போகிறேன். இங்கே எனக்கு வந்து பிரேசில் இருந்துச்சுன்னா கண்டிஷனர் ஃபார்மேட்டிங்கில் எனக்கு அந்த ஸ்லாஷ் பண்ணிடு, எனக்கு டிஃப்ரெண்ட் கலரில் ஹைலைட் பண்ணணும். என்ன ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் இதை கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். அப்புறம் மேனேஜ் ரூல்ஸ்க்கு போங்க, அதே தான் நியூ ரூல் கொடுங்க, யூசர் டிஃபைன் கொடுங்க. இப்போது இந்த காலம் எங்கே இருக்குன்னா P நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கனால இங்கே P1 செலக்ட் பண்ணிக்கணும். இந்த ஒன்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டாலர் சிம்பிளை ரிமூவ் பண்ணிட்டு இஸ் ஈக்குவல் டு பிரேசிலாக இருந்துச்சுன்னா எனக்கு கலர் என்ன வேணும்னா ரெட் கலரில் வேணும், இல்லைன்னா லைட் ரெட் கலரில் கொடுத்துக்கோ. ஸ்லாஷ் பண்ணிடு, அடிச்சிடு, அதை வந்து இட்டாலியன் மோடாக மாற்றிடு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். இங்கே மேக் ஷூர் இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு சில டைம் இந்த மாதிரி ஆகும். நீங்கள் அப்போ போயிட்டு மேனுவலாக எடிட் பண்ணி திரும்பவும் இஸ் ஈக்குவல் டு அடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா P1 F1 கரெக்டாக இருக்குது, அந்த ரேஞ்சுக்குள்ளே அப்ளை கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிரேசில்னு வருதுலாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக இதாகிடுச்சு. இங்கே ஆட்டோ அலைன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு மாத்திரேன். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அங்கே யாரும் இல்லை, மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஓகே, இந்த ட்ராப் டவுனோட அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் இப்போ போயிட்டு மேனுவலாக இந்த இடத்துல ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுறீங்கன்னா டெஸ்டிங் ஜாப் கொடுக்குறீங்க, இங்கே டெஸ்டிங் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெஸ்டிங் அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும், இங்கே டெஸ்டிங் ஜாப்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். நீங்கள் இந்த ரா டேட்டாவை மாற்றினாவே ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன ட்ராப் டவுன் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆட் ஆகிடும். இதோட அட்வான்டேஜ் இதுதான்.